வணக்கம் நண்பர்களே, நான் நலம், நீங்கள் நலம் என்று நான் நம்புகிறேன். புனிதர்கள் என்றால் ஆண்டவருக்கு அர்ப்பணி செய்யக்கூடியவர்கள், அன்பை உருவானவர்கள், கருணை மிக்கவர்கள். அவர்களுக்கு துறவரம் போட்டதனால் அவர்களுக்கு என்று சமுதாயத்தில் ஆலயத்தால் தனித்து ஒரு ஆடை தரப்பட்டிருக்கும். அது துறவர ஆடை என்பது நமக்கு தெரியும். அதனாலேயே அவர்களை நாம் தனித்துவமாக அடையாளம் கண்டுகொள்ளவும் முடியும். ஆனால் காலையிலே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ, ஜீன்ஸ் பேண்ட், ஸ்வெட்டர், கூலிங் கிளாஸ், தோல்ல ஒரு லேப்டாப் பேக், இப்படி போட்டிருக்க கூடிய புனிதரை உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருக்கலாம். தெரிந்திருந்தால் மிக்க மகிழ்ச்சி. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்வோம். அவர்தான் கார்லோ அக்குட்டி. 3 மாத குழந்தையாக இருக்கும் போது இத்தாலியில் மிலன் நகரத்திற்கு அவரது பெற்றோர் இடம்பெயர்கிறார்கள். கார்லோவின் பள்ளி பருவமும் குழந்தை பருவமும் அங்கேயே கழிந்தது. மிலன் நகர சேசு சபை பள்ளியில் கார்லோ பயின்றார். அந்த சிறு பிராயத்திலே மரியன்னை மீது மாறா பிரியம் கொண்டு கார்லோ ஜெபமாலையை கொண்டு துதித்து வந்தார். திவ்ய நற்கருணையை 7ஆம் வயதில் பெறுகிறார். நற்கருணை பெற்ற நாள் முதல் தினமும் திருப்பலியில் கலந்து கொள்ளுதல், வாரம் தவறாமல் ஒப்புரவு அருள் சாதனம் செய்து ஞாயிறு திருப்பலியில் தவறாமல் கலந்து கொள்கிறார். பள்ளி பருவத்தில் அன்பு, பாசம், நேசம், கருணை, பக்குவம், எல்லா மனிதர்களையும் நேசித்தல், ஆண்டவர் மேல் கொண்ட அதே அன்பை அண்டை அயலார் மீதும் வைத்தார் அந்த சின்ன சிறுவர். இவ்விதமாக அனைத்து உயரிய பண்புகளையும் பெற்ற இந்த ஒரு ஒழுக்கசீலன் மீது அனைத்து மாணவர்களும் அன்பு செலுத்தினார்கள். மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களை யாராவது கேலியோ கிண்டலோ செய்தால் உரிய முறையில் அவர்களை கண்டிப்பார். அவர்களை கண்டிப்பது மட்டுமல்லாமல் கிண்டல் செய்யப்பட்டவர்களை ஆதரித்து தன்னுடைய வைத்துக் கொள்ளக்கூடிய பண்புகளையும் பெற்றிருந்தார். யாரையும் வருந்த விடவில்லை, பாரம் சுமக்க விட்டதில்லை. எந்த தோல்வியும் துயரமும் தனது நண்பர்களையோ சக மாணவர்களையோ பாதிக்க விடாமல் தோள் கொடுக்கும் தோழனாக, துயருடைக்கும் தகப்பனாக இருந்தார் கார்லோ அக்குட்டி. யாராக இருந்தாலும் அவர்களது துன்பியல் சூழல் மாறுமுறை தன்னோடு தன் இல்லத்தில் வைத்து பக்குவமாக பார்த்து கொண்டார். இத்தனைக்கும் அவர் சராசரி மாணவனை போல இருந்ததாகத்தான் அவரது அன்னை சொல்லுகிறார். பள்ளி செல்வார், பாடம் பயில்வார், பந்து விளையாடுவார், வாரம் ஒரு நாள் கணினியிலே கேம் விளையாடுவார். நேரத்தை வீணடிப்பதில்லை. இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் வணக்கத்திற்குரிய கார்லோவை போல தங்களது நேரத்தை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், கார்லோவின் தாயின் குடும்பமோ கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம். அவர் அப்படி ஒன்றும் சிறப்பாக ஆலயம் செல்வதில்லை. கார்லோவின் தாயார் பெரிதாக விசுவாசித்தவரும் இல்லை, பக்தி ஒழுக்கத்தில் வளர்ந்தவரும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், தனது மகன் கார்லோவின் பக்தி விசுவாசத்தாலும் பண்பு இவைகளாலும் தன்னுடைய மனதை மாற்றக்கூடிய செயலாக அவருடைய அத்தனை பண்புகளும் இருந்தது என்று சொல்லுகிறார். இவ்விதமாக தனது அன்னையை மனமாற செய்தவர் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய கார்லோவின் கணினி அறிவு என்பது அபாரமாக இருந்தது. சிறு வயதில் ஜீனியஸாக விளங்கினார். மேம்பட்ட கல்வி அறிவு கொண்ட மாணவர்களின் திறமையையும் அறிவையும் தன்னுடைய 11ஆவது வயதிலேயே கார்லோ பெற்றிருந்தார் என்றால் மிகுந்த ஆச்சரியம் அல்லவா? அவ்விதமாக அவ்வளவு அறிவையும் தான் கற்றுக்கொண்ட அத்தனை பாடங்களையும் தெரிந்த விஷயத்தையும் இந்த பறந்து விரிந்த உலகில் எங்கெல்லாம் நற்கருணை நடைபெறுகிறதோ அவற்றையெல்லாம் ஒரே தளத்தில் எல்லோரையும் காணும்படி செய்து தன்னுடைய கம்ப்யூட்டர் அறிவை பயன்படுத்துவதற்கு கார்லோ முயற்சித்தார். அதில் வெற்றியும் பெற்றார். அந்த 11ஆவது வயதிலேயே வெப்சைட் ஒன்றையும் உருவாக்கினார். கத்தோலிக்க திருச்சபை அங்கீகாரம் கொடுத்திருந்த 136 நற்கருணை புதுமைகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் லான்சியானா தொடக்கம் பல்வேறு நாடுகளிலே வேறு வேறான கால சூழ்நிலையில் நடந்துள்ளன. அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி முறைப்படுத்தி தலைப்புகள் வைத்து பட்டியல் தயாரித்து ஒரே தளத்தில் கொண்டு வந்தார் புனிதர் கார்லோ.
அத்தனை திருச்சபைகளும் அவரை திரும்பி பார்த்தன. மேலும் தனது பெற்றோரை அழைத்து கொண்டு திரு யாத்திரை மேற்கொண்டார். 2.5 வருடங்களுக்கு மேல் அவர் திரு யாத்திரை செய்தார். அந்த திரு யாத்திரையிலே அவர் எடுத்த புகைப்படங்கள், அவர் சேகரித்த சாட்சிகள், அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் ஒழுங்குபடுத்தப்பட்டு கம்ப்யூட்டரின் துணையால் விர்ச்சுவல் மியூசியம் என்ற பெயரில் உருவாக்கினார். இதன் காரணமாக ஒட்டுமொத்தமான புதுமைகள், அது சார்ந்த அரிய தகவல்கள் அனைத்தையும் அவர் உருவாக்கிய அந்த இணையதளத்திலே விசுவாசம் கொண்ட ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உணர முடியும், பார்க்க முடியும், அறிய முடியும், ஆண்டவரின் அருகாமைக்கு செல்ல முடியும். அத்தனை சௌகரியங்களையும் செய்து கொடுத்தவர் இந்த புனிதர், போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய சின்னம் சிறுவன் கார்லோ ஆக்குடேஸ் என்பது மாற்ற முடியாத உண்மை. மேலும் திருத்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பை தன்னுடைய இல்லங்களிலிருந்தே ஒவ்வொருவரும் உணர முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நிரூபித்து காமித்தார். உலகம் முழுமையும் நற்கருணை பக்தியை கார்லோவால் பரவச் செய்ய முடிந்தது. நற்கருணை பக்தியால் விண்ணக வாழ்வை மண்ணுலகில் உணர முடியும் என்கிறார் கார்லோ. வணக்கத்திற்குரிய கார்லோவின் இந்த சாதனையை செய்யும் போது அவருக்கு 11 வயது தான் என்றால், ஆண்டவர் அவர் மேல் கொண்டிருந்த அன்பை பாருங்கள், அவரும் ஆண்டவர் மேல் வைத்திருந்த பிரியத்தை பாருங்கள். நண்பர்களே, உறவுகளே, புனித செயலை செய்வதற்கு தொலைவு தேவையில்லை. இறைவன் தூரத்தில் இருக்கிறான் என்ற எண்ணமும் இல்லை. நமக்குள்ளே இறை தன்மையை கொண்டு வர முடியும் என்பதை நிரூபித்தவர் தான் இந்த சின்ன சிறுவனாக இருந்த புனிதர் கார்லோ. ஆனால் அவருக்கு தன்னுடைய 15வது வயதில் லுகேமியா என்ற இரத்த புற்றுநோய் ஒன்று உருவானது. அந்த இரத்த புற்றுநோயிலே அவர் மிக பாதிப்பை உணர்ந்தார். அந்த பாதிப்பினால் அவருக்கு வலியும் வேதனையும் இருந்ததாக இருந்தது. மருத்துவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய வலியை போக்குவதற்கு மருந்துகள் உள்ளன, ஏன் நீ அவதிப்படுகிறாய் என்று. அவர் சொன்னார், என்னுடைய வலி, என்னுடைய வேதனை, இதைவிட அதிகமாக வேதனையும் வலியையும் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இது எனக்கு ஒன்றும் பெரிதானதல்ல என்று சொன்னார். எங்கெங்கெல்லாம் திருப்பலி நடக்கிறதோ அதையெல்லாம் உணர்ந்து செய்தார். லுகேமியா நரம்புற்ற 15ஆம் வயதில் இவ்விதமாக இருந்த அந்த சின்ன சிறுவன் தன்னுடைய 15ஆம் வயதில் வீடு என்று சொல்லக்கூடிய இறைவன் பால் சென்று விட்டார். 10 வருடங்கள் ஆன பின்பு அவருடைய கல்லறை தோண்டப்படுகிறது. தோண்டப்பட்ட போது அவரது உடல் அழியாமலேயே இருந்தது. மிகுந்த ஆச்சரியம் அன்பிற்குரியவர்களே, அவருடைய கல்லறையிலே அவருடைய உடல் அழியாமல் இருந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கார்லோவை வணக்கத்திற்குரியவராக உயர்த்துகிறார்கள். துறவர ஆடைகளிலே புனிதர்களை பார்த்து வந்த நாம் சரித்திரத்திலே முதலாவதாக ஜீன்ஸ் பேண்ட், ஸ்வெட்டர், காலிலே விளையாட்டு ஷூ அணிந்த வணக்கத்திற்குரிய சின்ன சிறு புனிதரை பார்க்கிறோம். புனிதத்தன்மை என்பது நமக்குள்ளே, நமக்கு அருகிலே இருக்கிறது. உங்களது நற்செயலால், உங்களுடைய நற்காரியங்களால், இறைவன் பால் நீங்கள் வைக்கக்கூடிய விசுவாசத்தால் உணர முடிகிறது என்கிறார். மட்டுமல்லாமல் வணக்கத்திற்குரிய கார்லோ உங்கள் எல்லாரையும் உங்கள் வீட்டிலே கம்ப்யூட்டர், கணினி அல்லது கணினிமயமாக நாம் தொழில் செய்து கொண்டு வந்திருந்தால் நம்மளை பாதுகாக்கும் பாதுகாவலனாக இந்த சின்ன சிறு புனிதர் இருக்கிறார். நண்பர்களே, எனவே இந்த வகையான புனிதர்களை நாம் தெரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம், புனிதத்தன்மையை நோக்கி நாமும் பயணம் செய்வோம். நன்றி.